ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது தென்னிந்திய திருச்சபை என்பது ஒரு பெரிய ஒரு இயக்கம். மிஷனரிகளை அனுப்புறதும் சபைகளை நிர்வகிக்கிறதுமான பணிகள். அந்த தென்னிந்திய திருச்சபையில் எப்படி உருவானது? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலும் மிஷனரிகளுடைய பணியினாலும் உருவாக்கப்பட்ட சபை. ஆனால் இன்றைக்கி அங்கே யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னா, நம்முடைய சத்துருக்களுடைய ஆலயத்துக்குள் கர்ஜித்து முழங்கி தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். யார் உள்ள வரா? அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் உள்ள அரசியல்லையும் இருக்காங்க, இதுலேயும் இருக்காங்க. மதுபான பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது. மூப்பர்கள்னால் மதுபானம் பண்ணக்கூடாது, 2 மனைவி உடையவங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லா குவாலிஃபிகேஷனும் நிறைந்தவங்க தான் உள்ளே வராங்க. ஒரு பெரிய போராட்டத்தை உள்ளே ஏற்படுத்துகிறாங்க. எப்படின்னா, அவங்க தேர்தலில் நிற்காங்க, எலெக்ஷன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கட்டினாலும் சங்கம் தான். ஆனால் 600 ரூபா கட்ட சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள். இவங்க அரசியலில் கிடைக்கிற பணத்தை கொண்டு உள்ளே போட்டு அவ்வளோவருக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஜெயிச்சு திரும்ப ஆலயத்தில் முக்கியமான பதவிகளை வகிக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க. ஐயர்மார் இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை நடத்துகிறாங்க. முன்னின்று எங்கே வச்சு நடத்துகிறாங்க? ஆலயத்துக்குள்ளே வச்சு நடத்துகிறாங்க. ஆலயத்துக்குள்ளே வச்சு எலெக்ஷன் நடத்தக்கூடாது. அது எங்கே வச்சு நடத்தணும்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு நடத்தணும். கவர்மெண்ட்டு தேர்தலை நடத்துதில்லை, அது மாதிரி ஸ்கூலு, காலேஜ் இப்படிப்பட்ட இடங்களில் வச்சு நடத்த வேண்டியது தானே. அதை கொண்டு சர்ச்சுக்குள்ளே நடத்துறது. அதில் கோல்மால் பண்ணிங்கன்னா உலக பிரகாரமான அரசியல்வாதிகளை நீங்களும் ஒன்று தான். ஆமாம், ஓட்டு எந்திரத்தை ஏமாற்றி வச்சு அப்படிலாம் சொல்லி குற்றச்சாட்டு பண்ணுறாங்களா, அது மாதிரி ஆயிரும். கோல்மால் ஆயிரும். ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுத்து ஒருத்தனை தோற்கடித்த மாதிரி வச்சு ஒரு பிரமையை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு கோல்மால் பண்ணுறதா இருந்தால், தென்னிந்திய திருச்சபையில் நடத்தக்கூடிய எல்லா தேர்தல்களையும் அது ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு நடத்தணும். அப்படி நடத்தும்போது அங்கே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா போலீஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி அதை சர்ச்சுக்குள்ள வச்சு நடத்தாதீங்க. ஏன்னா உண்மை இல்லை, அந்த உண்மை இல்லைங்கிறது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த நேர்மை இல்லை அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வச்சு நீங்கள் அந்த தேர்தல் நடத்தணும்னா உண்மையாக இருக்கணும். அதில் ஒருத்தர் மூப்பராக இருக்கணும்னால கூட மதுபானம் பண்ணாதவனும் 2 நாக்கு இல்லாதவனும் 2 மனைவி உடையவனாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் உள்ளே ஆக்குறீங்க? கனவீனமான ஆட்களை பூரா உள்ளே கொண்டு வரீங்க, பதவியை கொடுக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ளே வந்த மட்டுக்கும் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ள திருட்டுகள் நடக்கும். அதனால் திருச்சபைங்கிறது சும்மா விளையாட்டு ப்ளே கிரவுண்டு கிடையாது. நீங்கள் விளையாடுறதுக்குன்னு உள்ள ப்ளே கிரவுண்டு கிடையாது. இனியாவது திருந்தி இது பண்ணுங்கள். எலெக்ஷனில் அவனுக்கு ஓட்டு போட்டுட்டான், எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதை வச்சு ஒரு பகை உணர்வு, இப்படிலாம் நிறைய காணப்படுது. அதனால் மோகன் சி ராசஸை கொண்டு போய் ஒரு முறை டிசி ஆக்கிட்டாங்க. ஆனால் அவர் அதில் போய் இருந்தார். அவர் ஊழியம் வேறு. அவர் இதில் போய் இருந்தார்ல, அவருக்கு போதும்னு ஆகிட்டு வெளியே போயிட்டார். ஒருத்தன் பொண்டாட்டியை கொண்டு போய் டிசி ஆக்கினான். பெரிய பிரச்சனையாகி அவனுக்குன்னு ஒரு ஜெப வீடு கட்டி நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. மனைவி கொண்டு வச்சா அது தோற்றவங்களுக்கு தாங்க முடியாமல் ஆகி நரம்பு திளைச்சிக்காரங்க மாதிரி அந்த வீட்டு முன்னால் செத்து போச்சு. கடையில் பெரிய பிரச்சனையாகவும் அந்த ஊர்லேயே இருக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்படி இந்த எலெக்ஷன் தென்னிந்திய திருச்சபையில் நடக்கிற எலெக்ஷன் பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அந்த பார்ட்டிக்காரன் இந்த பார்ட்டிக்காரன். அப்புறம் ஒரு ஐயரை ஒருத்தர் தான் கைக்குள்ள வச்சுக்கல விரும்புகிறாரு, இன்னொருத்தரும் அதை மாதிரி விரும்புகிறாரு. இப்படி போட்டி போட்டு பெரிய போராட்டம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தா வெறி பிடிச்சி அலைவாங்க. ஒரு பிசாசை துரத்துறதுக்கு போக தெரியாது, ஒரு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது, ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டால் அவங்கள தூக்கி விடுறதுக்கு அங்கே போகிறதில்ல, ஒரு கட்டுகளில் இருக்கிறவங்க விடுதலையாக்க போகிறதில்ல, அதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அனுப்பானாக. அப்போது வரவழைத்து அனுப்பானாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், பாவம் செய்தால் மன்னிக்கப்படும், அவன் வியாதிப்படுத்தி கர்த்தர் மாறிவிடார். அப்போ மூப்பர்கள் ஜெபம் பண்ணால் மூப்பர்கள் எப்படி இருக்கும்? இந்த சேட்டர் அந்த கர்த்தரையும் மதிக்கிறது இல்லை, இந்த சபை கர்த்தருடைய இருக்கிறத என்றதும் இல்லை. நான் ஜெயிச்சிட்டேன்,
ஆனால் அங்கே உள்ளே போனோம்னா அங்கே ஒரே போராட்டம், 2 பார்ட்டி ஆகி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க. கர்த்தருக்கான எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியல. ஒரு முழுகிற ஜெபத்தை வைக்க முடியல. முழுகிற ஜெபத்தை வச்சா முன்னிரவு ஜெபம்னு வச்சுருக்காங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்கணும். அது பிறகு அவ்வளோ பொறுமை இல்லை. தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு பொறுமை இல்லை. முழுகிறது ஒரு உபவாச ஜெபம் வச்சா திருமண்டல உபவாச ஜெபமே வச்சுக்கோங்களேன், அங்கேயும் ஆட்கள் வர்றதில்லை, கொஞ்சம் தான் வராங்க. அது பிறகு கன்வென்ஷன் பெரிய பெரிய கூட்டங்கள் வச்சு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அதில் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிற அந்த எண்ணமும் கிடையாது. அங்கே சேர்ற பணத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜனங்கள் வந்து போடுற பணத்தை அப்படியே என்று காலையிலேருந்து 10 மணி இதான் ஆதாரம். பேங்கில் கொண்டு போடுறது, அது வைக்கிறது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் கர்த்தருக்கான காரியத்தை அதை வச்சு செய்கிறோமா? ஏன் செய்கிறோமா? புதிய இடங்களில் சபைகளை ஆரம்பிக்கமா? புதிய இடங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அதே பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொரோனா மாதிரி ஒரு டைம் வரும்போது ஆலயத்தை இழுத்து போட்டோமா, உடனே இவங்க தான் முதல்ல கீழ்ப்படுத்தி பூட்டிடுறது. சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் கொடுக்குற நல்ல காலங்களை பயன்படுத்துறது. உள்ளே பூரா மாம்சத்துக்குரியவங்க, ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். அப்படின்னு பைபிள் படித்து இது பண்ணாங்க. மிஷனரிகள்லாம் நல்ல ஒரு ஆவிக்குரியவங்களாக இருக்கிறது தான் வந்து இங்கே வந்து ஊழியம் செய்ய முடியுது, அவங்களால தியாகம் பண்ண முடிஞ்சுது. அது உங்கள்கிட்ட கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் அப்படியே சண்டை போடுறது அப்படி ஒரு மாதிரி இந்த மாம்சம் எழும்பி நிற்கும். இப்படியே தென்னிந்திய திருச்சபை இதில் இருக்கிறவங்க இப்படி பண்ண போய் தான் அந்த பார்ட்டிக்காரன் அந்த பண்ணி சொல்லி உள்ள காழ்ப்புணர்ச்சி போய் தான் வெளியே ஒருத்தர் கூடாரத்தை போட்டு அவ்வளோ ஆத்மாக்களையும் உள்ளே இழுத்து அவரு அங்கே கொண்டு போய் வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சிக்கிட்டு அந்த ஆத்மாக்களை பூரா அவங்க கையில் வச்சுக்கிட்டு நல்லா அவங்க கொடுக்குற தர்சமாக வாங்க காணிக்கையெல்லாம் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கையும் சுகமான சொத்துக்களை வாங்கி போடுறது இப்படி இருக்குது. காரணம் திருச்சபையில் ஒரு ஆள் இந்த சபையை விட்டுட்டு போனால் நீங்கள் என்னைக்கா போய் தேடுவீங்களா? அந்த சபைக்கு போனவங்களெல்லாம் போய் திரும்ப பிடிச்சிட்டு வர முடியுமா? உங்களால் முடியாது. உங்களுக்கு எலெக்ஷன் நடத்தணும், சண்டை போடணும், விருந்து சாப்பிடணும், அசனம் கொண்டாடணும். இதுதான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. அதனால தான் அவன் எதிர்த்தால வந்து ஒரு கிடையை போடுறது, இந்த கடை பக்கத்தில் இன்னொரு கிடையை போட்டு அவ்வளோத்தையும் அள்ளி அவ்வளோத்தையும் கொண்டு போய் அவங்க சபையில் வச்சு தசமமாக காணிக்கை வாங்கி 1 மேன் ஷோ 1 மேன் ஆர்மி. அவங்களே அந்த ஆட்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு இயேசுக்கு மத்திய 11:28 சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லுவாங்க என்னிடத்தில் வாங்க, என்ன நல்லா கவனிங்க. இப்படி ஆத்துமாக்களை அலக்கழிக்காங்க. அந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடலன்னு அவனை வெறித்தனமாக இங்கே இருக்கணும். அங்கே என்ன பண்ணுறது, கொண்டு போய் வச்சுட்டு அந்த விசுவாசிகளை உருவாக்குறது இல்லை, அவங்கள ஊழியக்காரரை மாதிரி உருவாக்குறது இல்லை, மூப்பர்களாக உருவாக்குறது இல்லை, அவங்கள ஊழியத்தை பயன்படுத்துறது இல்லை. அப்படியே வச்சு எங்கேனாலும் புல்லமையாகி எங்கேனாலும் வால் போஸ்டர் திப்பியா என்னத்தை திப்பியா திருட்டு வந்து இங்கே பாலை கறந்துன்னு சொல்லி தசமாக காணிக்கை வாங்கி அவங்களை தேர்ந்தவங்களாக நிறுத்துறது கிடையாது. அப்படி ஒரு இடம் நடக்கு. அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. தென்னிந்திய திருச்சபைங்கிறது வந்து தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு. அதில் நிறைய ஊழியக்காரங்கள்லாம் இருக்காங்க. மேகம் போன்ற திரளான சாட்சியெல்லாம் வசிச்சுருக்காங்க. இன்றைக்கி அதை கேவலப்படுத்துறீங்க. அதனால் ஆனாலும் கர்த்தர் உங்களோட இருக்கார். நீங்கள் செய்கிற இதெல்லாம் பண்ணாலும் அவரை தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சரி நம்ம பிள்ளைகள்கிட்ட ஏதோ சில நல்ல நன்மைகள் நல்ல காரியங்கள் இருக்குது அப்படி சொல்லி அவர் இது பண்ணுறாரு, ஆசீர்வதித்து வச்சுருக்காரு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு அவருக்கு நன்றி உள்ள உணர்வாக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாம் கண் சொருகி போன கூடுறத போல மறந்து 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்குற ஆசிரியர் வாத்தியார் டீச்சர் 2 பேருக்கும் சம்பளம், நல்ல சம்பளம் கொடுக்காங்க, தென்னிந்திய தெரிஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த தேவன் மேலேயும் அவளுக்கு அன்பு கிடையாது. அந்த கொடுத்தாங்களே அந்த அந்த நமக்குள்ள நான் படித்தேன், வேலைக்கு வந்தேன், எனக்கு ட்ரைனிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத கர்த்தருக்கு செய்கிற காரியங்களும் செய்கிறது. அப்படியே வச்சு அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை கொடுத்து வீட்டை கொடுத்து கடைசியில் ஒன்றுக்கு அமைச்சு எல்லா காசாக போய் மாற்றி மாறி சம்பளத்தெல்லாம் வாங்கி 2ஐயும் வாங்கிட்டு வட்டி போடுறது, அப்புறம் சரியான சோறு சாப்பிட்றது இல்லை, பணத்தை பேங்கில் சேர்த்து வைக்கிறது. அதெல்லாம் யாருடைய பணம்? தென்னிந்திய திருச்சபையிலே உனக்கு வாத்தியார் வேலை டீச்சர் வேலை கொடுக்க போய் தான் நீ வாத்தியார் ஆனால் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனாப்பா அதில் கர்த்தருக்கு கொடுக்கணும்ல. எல்லாம் எனக்குன்னு போட்டிங்கன்னா கடைசியில் நீ கர்த்தருக்காக என்ன செஞ்ச அப்படிங்கிற இடம் வருது. இப்படியே கிடந்து அதில் ஒரு இருமாப்பு அடைஞ்சி கண் சொருகி போன நிலைமையில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பரிதாபம். ஆனாலும் கர்த்தர் நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாராங்க.
அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை